என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஃபர்ஸ்ட் மளிகை கடைக்கு போறோம்டா. அங்க இருந்து வசூல் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? மாமா அங்கேயா? மாமா இல்லாம அவர் எங்கே ஃபைனான்ஸ் தொலைட்டு இருந்தாடா. ஆள் எஸ் ஆகிட்டப்பன்னு நினைக்கிறேன். இந்த காசை வச்சு தான் ஃபைனான்ஸ் அடைக்கலாம் பார்த்துட்டு இருந்தாப்புல. ஆளை காணோம். அவளுக்கு தெரியாமல் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். மச்சான் டக்குன்னு முடிவு பண்ணுங்க மச்சான். 12 மணிக்கு கடை திறந்துருவாங்க. மச்சான் உன் விஷயத்துல கரெக்டா இருக்கடா. சரி வாங்க போலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. தம்பி என்ன சேர்த்தி வருது? நல்லா பார்த்து பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எங்க தம்பி கடையே வந்து ஓடல. நான் மூர்னே பார்த்து பண்ணா அள்ளி அள்ளி எடுண்ணா. கடை பேர் போட்டுங்க தம்பி. ஏண்ணா கடை பேர்னா? அருண் கடை. அருண் மளிகை கடை போட்டுங்க. ஓகேண்ணா. நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வந்துருங்கண்ணா. சரி தம்பி நல்லா பாருங்க. சரி ஓகே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மச்சான் மல்லிகை கடையில் நல்ல வசூல் மச்சான். மச்சான் 12 மணி. சும்மா இருற மச்சான். நீ வேற மச்சான் மிலிட்டரிக்கார வீட்டுக்கு போலாம் மச்சான். வேணாம்டா. அதான் மோசமான ஆள்றா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்டா. வேணாம்டா. மச்சான் நான் பார்க்காத மிலிட்டரியா? வாடா நான் பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? வாங்கடா போலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? சார் மிலிட்டரி சார். வாங்க தம்பி பாருங்க. என்ன சுத்தி வருது? போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா பரவாயில்ல. போன வருஷம் வசூல் பண்ணது இதை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. மிலிட்டரி சார் இதை நானா சொன்னேங்க சார். மக்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொன்னாதான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. தம்பி நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்க வாங்க தம்பி, உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா சார்? இன்னைக்கு 2 டேஸ் மட்டுமா? எவனாவது வசூல் கிசூல் வீட்டு பக்கம் வந்தீங்க பிக்ஸிருவேன். அடி தாங்க முடியல மச்சான். சரியான அடி மச்சான். என்ன மச்சான் பனியார மாதிரி வீங்கி இருக்கு மூஞ்சி. கூட்டி போய் கண்ணத்திலேயே குத்துறாரு மச்சான். உன்னே அடிச்சானுங்க. ஒன்னாலதானே என்ன அடிச்சானுங்க. ஆமா உன்னே எதுக்கு அடிச்சானுங்க அதான் தெரியலையே. அப்பயே சொன்னாடா மிலிட்டரி வீட்டுக்கு போகாதுன்னு. கேட்டீங்களாடா யாராச்சும்? மச்சான் 12 மணி. மச்சான் இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம் 12 மணி ஞாபகம் மச்சான். இவன் அடி மச்சான் இத்தனை பத்தி இவன் தான் மச்சான் காரணம். சரி மச்சான். ஏய் திரும்பி பாடுறா. இந்த மல்லிகை கடை காசு இருக்குல்ல, அதை நாச்சி போய் சரக்கு அடிப்போம். அப்புறம் அதே வலி கொஞ்சம் தீரும். வா போலாம். சரி மச்சான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.